உடையத்தில் வீட்டிற்கும் செல்லும் முத்துக்குமார் சந்தையில் அந்த லட்சுமி சந்தையில் பூஜை செய்து கைப்பொங்கலுக்கு நாளில் வடவரையப்பட்ட நாணயங்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் தற்பொழுது சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் ஒரு சடங்கை உண்டு, அதிதேவதைகள் உண்டு. திகழ்கிழமை என்பது திங்களூரில் இருக்கும் சந்திர பகவானுக்கும் சந்திரனின் அதிதேவதையான திருப்பதியில் இருக்கும் வெங்கடாஜலபதிக்கும் மிகவும் விசேஷமாகும். அதே போன்று செவ்வாய்க்கிழமை என்பது செவ்வாய் பகவானுக்கும் செவ்வாயின் அதிதேவதையான ஸ்ரீ வைத்தீஸ்வரர் கோயில் இருக்கும் செல்வமுத்துக்குமாரன் சாமிக்கும் மிகவும் விசேஷமானதாகும். திருவண்ணாமலையில் இருக்கும் புத பகவானுக்கும் புதையின் அதிதேவதையான மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் மிகவும் விசேஷமான தலமாகும். அதே போன்று வியாழக்கிழமை என்பது ஆலங்குடியில் இருக்கும் குரு பகவானுக்கும் குருவின் சிறப்பான திருச்செந்தூர் மிகவும் விசேஷமாகும். வெள்ளிக்கிழமை என்பது கஞ்சனூரில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கும் சுக்கிரனின் அதிதேவதையான சிறப்பான ஸ்ரீரங்கத்தில் வீட்டிற்கும் ஸ்ரீரங்கநாதருக்கும் விசேஷமாகும். சனிக்கிழமை என்பது திருநள்ளாறில் இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் சிவாலயத்தில் இருக்கும் சிவபெருமானுக்கும் மிகவும் உகந்த ஸ்தலங்களாகும். இந்த நவகிரக ஸ்தலங்களில் நாம் அந்தந்த நாட்களில் அந்தந்த ஸ்தலங்களை வழிபடுவது நமக்கு நவகிரகங்களின் தெய்வங்களின் பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும் என்பதை ஈவாகும். ஸ்ரீ செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வரையில் செல்வமுத்துக்குமார சுவாமிகளை தற்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கும். உங்களுடைய அனைத்து இடங்களிலும் லட்சுமி பேர சம்பத்து கொட்டட்டும் அரிகாசம் கிட்டட்டும் ராஜகாரியம் நடைபெறும்.